ஆக்ட்ரஸ் நயன்தாரா நடிச்ச மூக்குத்தி அம்மன் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆனபோது பார்த்தீங்கன்னா, அந்த படத்து மேல நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிவ்யூயோட ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா அந்த படம் வந்து ரன் ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே படத்த வந்து பார்ட் 2 வந்து எடுக்க போறாங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணவே இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சி வந்து இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. இத வந்து ஓரளவுக்கு அதாவது 100% கன்ஃபார்மும் அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்போல யார் யார் ஜாயின் பண்ண போறாங்க. அதே மாரி இது வந்து ஒரு கன்டினியூ ஸ்டோரியா இல்ல வந்து இந்த ஸ்டோரிய புதுசா எடுக்க போறாரா சுந்தர் சின்னு சொல்லிட்டு நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் பிரிஷாந்த் நீல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டிஆரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறார். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியலான பூஜை வந்து இன்னைக்கு போட்டாச்சு. இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. ரொம்ப சீக்கிரமாகவே அதையும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் இந்த படத்தில் ஆக்டர் என்டிஆர் லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து பிரிஷாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அஃபிஷியல் அப்டேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த போஸ்டரில் ஏகப்பட்ட ஐடான க்ளூ எல்லாம் கொடுத்துருக்காரு பிரிஷாந்த் நீல். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கேஜிஎஃப்ல போய் ஜாயின் ஆகிற ஒரு கதை தான் சொல்கிறது. இதுவும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்சல் தான். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 9 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எப்படி போய் கேஜிஎஃப்ல ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.